கடந்த ஆண்டு மணற்கொள்ளையர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சின் மகன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிரச் செய்தது கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் கொலை. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய லூர்து பிரான்சிஸ் நேர்மைக்கு பெயர் போனவர். மணல் கொள்ளையை தடுப்பதில் தீவிரம் காட்டி வந்த அவரை மணல் கொள்ளையைச் சேர்ந்த கும்பல் அலுவலகத்திலேயே வைத்து அரிவாளால் வெட்டி கொலை செய்தது. இந்த கோர சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் லூர்து பிரான்சிஸ் குடும்பம் பெரும் துயரில் ஆழ்ந்து இருந்தது. தந்தை இல்லாமல் அவர்களது பிள்ளைகள் கனத்த இதயத்துடன் நாட்களை நகர்த்தி வர தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற ஆயத்தமாகியுள்ளார் லூர்து பிரான்சிஸின் மகன் மார்ஷல் ஏசுவடியான். தமிழ் வழி கல்வி பயின்ற மார்ஷல் ஏசுவடியான் சென்னையில் உள்ள அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தவர். மகன் படிப்பை முடித்து நீதிபதியாக வேண்டும் என கனவு கண்டு வந்துள்ளார் லூர்து பிரான்சிஸ். இந்நிலையில் தந்தை இறப்பிற்கு சில மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் நீதிபதி தேர்வுக்கு விண்ணப்பித்தார். தந்தையை இழந்த துயரிலும் அயராது படித்து தேர்வில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். எங்கள் அப்பா 25 ஏப்ரல் 2023 இறந்தாரு. இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு சிவில் நீதிபதிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது எங்கள் அப்பாவுடைய கனவு, சின்ன வயசு கனவு என்ன அப்படின்னா, என்ன நீதிபதி ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது தான். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ மாவட்ட நீதிபதியாக இருக்கும்போது நான் உன்னை பார்த்துருவோம்ப்பா, நீ கண்டிப்பாக மாவட்ட நீதிபதி ஆகிடுவா, அப்பா உயிரோடு இருப்பேன், ஆனால் நீ உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும்போது நான் உன்னை பார்ப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பாவோட கனவு எனக்கு என்னன்னு நல்லா தெரிஞ்சுது. மறைந்த தந்தையின் கனவை நினைவாக்கிய மார்ஷல் ஏசுவடியான் தந்தை இறப்பிற்கு பிறகு கத்தி முனையை தீட்டாமல் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற பேனா முனையை தீட்டி நீதிபதி சிவில் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளேன் என பெருமிதத்தோடு தெரிவித்தார். ஒவ்வொரு பையனுக்கும் தன்னுடைய தந்தையோடைய கனவை நிறைவேற்றணுங்கிறது அவனுக்குள்ள உள்ள ஒரு வைராக்கியம். அதே வைராக்கியம் தான் எனக்குள்ளேயும் இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட எங்கள் அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காண்டி என் பாதையை நான் தப்பாக பயன்படுத்தாமல் கத்தி முனையை எடுக்காமல் நான் பேனாமுனையை எடுத்தேன். பேனாமுனையை எடுத்துட்டு நான் இன்னைக்கு உட்காந்து படித்தேன். எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு உட்காந்து முழு முயற்சியோடு உட்காந்து படித்து இன்னைக்கு நான் சிவில் நீதிபதிக்கான தேர்வை தேர்ச்சி பெற்று நான் உங்கள் முன்னாடி நான் இங்கே நிற்கேன். லூர்து பிரான்சிஸ் மரணத்தால் மனம் வெதும்பிய பலருக்கு அவரது மகனின் வெற்றி ஆறுதலை தந்துள்ள நிலையில் பாராட்டு மழையில் நனைந்து வருகிறார் மார்ஷல் ஏசுவடியான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.